28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள். குடிநீர் விநியோக பணிகளுக்காக 340 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குடிநீர் மற்றும் அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். ஓவர் டு யூ பாஸ்கர். முழு விவரங்கள் என்ன? தென்மேற்கு பருவமழை குறைவாக இருப்பதன் காரணமாக அந்த மாவட்டங்களுக்கு தேவையான ஒரு தொகுப்பு நிதியை தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். தென்மேற்கு பருவமழை பொழிவு குறைவாக இருப்பதன் காரணமாகவும் மாவட்டங்களில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் வேளாண் பயிர் சாகுபடியை அதிகரிக்கும் வகையிலும் குடிநீர் மற்றும் அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்வதற்காக ஒரு 340 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக அணைகளுடைய நீர் இருப்பு, நீர்த்தேக்க அளவு, தமிழ்நாட்டில் தற்போது பெய்து வரக்கூடிய தென்மேற்கு பருவமழையுடைய அளவு, நகர மற்றும் கிராம பகுதியில் தேவைப்படக்கூடிய குடிநீர் விநியோகம், கால்நடை தேவைக்கான அந்த தீவனம் எல்லாம் கையிருப்பு வைப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆலோசனையில தென்மேற்கு பருவமழை தொடங்கிய ஜூன் மாதம் முதல் இன்றைய வரை மழைப்பொழிவு என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. 20 மாவட்டங்கள்ல ஒரு 60% குறைவாகவே பதிவாயிருக்கிறது மழையினுடைய அளவு அப்படிங்கறத தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதை அடிப்படையாக கொண்டு இந்த குடிநீர் ஆதாரத்தை பலப்படுத்துவது, அதே நேரத்துல ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஆழ்துளை கிணறுகளை தூர்வாருவது, புதிய ஆழ்துளை கிணறுகளை அடையாளம் கண்டு அதை புனரமைப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள்ல கவனம் செலுத்தப்பட வேண்டும். நீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய இடங்கள்ல லாரிகள் மூலமாக குடிநீர் தேவையை தங்கு தடையின்றி வழங்குவதற்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை மூலமாக குருவி தொகுப்பு என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுல தற்போது வரை 2,85,357 ஏக்கர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் இதற்காக ஒரு 134 கோடி ரூபாயில இதுவரை ஒரு 15 கோடி ரூபாய் தான் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் அனைத்து நிதியும் விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தமிழக முதலமைச்சருடைய உத்தரவாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். 28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள்.